அதாவது போன வாரம் மட்டும் 9 படம் ரிலீஸ் ஆயிருக்கு மாப்ள. அதுல 3 படம் தான் நமக்கு பேர் தெரியும். பாக்கி 6 படம் பேர் கூட தெரியல. என்னமோ போன வாரமே உலகம் அழிஞ்சு போற மாதிரி 9 படத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நம்ம போய் படம் பார்த்துட்டு வந்து இங்கே கேமரா வச்சு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கம்ப்யூட்டரில் போட்டு அப்லோடு பண்ணுறதுக்குள்ள அந்த படம் தேட்டரை விட்டே ஓடி போயிடுது. அந்த கண்டிஷனில் இருக்கு படம். இந்த வாரம் 2 படம் பெரிய படம். ஒன்று சத்திரியன், இன்னொன்று நம்ம மசாலா ரைஸ் வைமா நம்ம தலைவர் படம். இப்போ சத்திரியன் பார்த்துட்டு வந்தேன் மாப்ள. அதாவது திருச்சி ஏரியாவில் கலக்கக்கூடிய 2 கேங்ஸ்டர்ஸ். முகமே தெரியாத சமுத்திரம்னு ஒரு பெரிய ஒரு ரவுடி, அந்த பக்கம் ஒரு சங்கருங்கிற ஒரு ஆள். அந்த இடத்த அடிச்சுட்டு வர்றதுக்கு அந்த ஆள் இருக்குது. ஒரு சமுத்திரத்தை கொண்டுடுறாங்க. அந்த 2 கேங்குக்குள்ள நடுவில் இருக்கிற ஒரு காதல் கதை அப்படின்னு ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிச்சாங்க. அடே எங்க அப்பா வெளுத்து வாங்க போறாரு, ஏற்கனவே ரத்தம் நாத்தம் இந்த டைரக்டருக்கு பிடிக்குமே பிரபாரனுக்கு, பிரிக்க போறாரு அப்படின்னு நிமிந்து உட்காந்தான். 2.5 மணி நேரம் நம்மளை பிரித்து எடுத்து பெண் பார்த்து அனுப்பிச்சு விட்டாப்ல. விஜய் டிவியில் வர்ற நாடகத்தில் நடித்த முக்காவாசியால் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதுனால இது படமா நாடகமானு பல இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. காலத்தில் நாடகம் கூட நல்லா எடுக்கிறாங்களே, நாடகத்தை விட ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஆள் கூட தெரியுது எடுத்து வச்சிருக்காப்புல. விக்ரம் பிரபுக்கு வெள்ளக்கார துரை, வீர சிவாஜி மாதிரி இதுவும் ஒரு வெற்றி படத்தில் தேர்ந்தெடுத்து நடிச்சதுக்காக விக்ரம் பிரபுக்கு நம்ம பாராட்டணும். மஞ்சிமா மோகன் அது ஆள் ஜம்முன்னு இருக்கு, சுடிதார் போட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அது கூட படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைய பூரா நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் அது காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. யோகி பாப்புலேருந்து பூரா பேரும் வர்றாங்க போகிறாங்க, எதுக்கு வர்றாங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல. கேங்ஸ்டருக்குள்ள லவ் இந்த ஒன் லைனை சொல்லி 2 பேர்ட்டையும் ஓகே வாங்கிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு விஷயமே இல்லை. ஏற்கனவே பார்த்த சீன் வருது, அதையாவது உருப்படியாக வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2 கேங்ஸ்டரு. சமுத்திரம்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்றான். சமுத்திரம் என்ன பண்ணாருன்னு தெரியல. சங்கர்னா யாரும் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்றான். சங்கர் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியல. குணான்னா யாருன்னு தெரியுமா, குணா எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லுது. குணா என்ன பண்ணான்னு தெரியல. மொத்தத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. 2 மணி நேரம் இளவு வீட்டில் உட்காந்தது மாதிரி தான் படம் பார்க்குறேன். பூரா உட்காந்து எதுவுமே இல்லாம ஜடமா எவ்வளவு நேரம் உட்காந்து படம் பார்க்கறது. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் ஜாவு. என்னது இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறியா, உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கிறியா அப்படின்னு எங்க கிளவி சொன்னதை பூரா டயலாக்னு சொல்லி ஒவ்வொரு ரவுடியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சமுத்திரத்துக்கும் சங்கர் குரூப்புக்கும் பயங்கரமான சண்டை அப்படின்னு பார்த்தா அது எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இல்லை. பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொருத்தனும். இப்போ என்னைய மாதிரி கத்தியை விட்டுரு அப்படின்னு மஞ்சிமா வந்து விக்ரம் பிரபுகிட்ட 1 மணி நேரம் பேசுது. அண்ணே கத்தியை போட்டுருனேன் அப்படின்னு விக்ரம் பிரபு வில்லங்கிட்ட போய் 1/2 மணி நேரம் பேசுறாப்புல. நண்பா கத்தியை போட்டுருணும் நண்பா அப்படின்னு கடைசியிலையும் பேசிக்கிட்டேன். படம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பேசிக்கிட்டே இருப்பாங்க, கத்தியை போட்டுருன்னு. கத்தியை போட்டுட்டாங்க, அது வேணா உண்மை. விக்ரம் பிரபு இது மாதிரி ஒரு ஏற்கனவே அவர் பொழப்பு நல்லா இருக்குது, 7.5 தலைமையில டபுள் காட் போட்டு படுத்துட்டான். இதே மாதிரி படம் ஒரு 2 படம் சூஸ் பண்ணி நடிச்சாருன்னா வேற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சிவகுமார் விஜய் கேமரா வந்து திருச்சியை பூரா சுற்றி காட்டுது. அந்த ஆள் பாவம் உழைச்சது அந்த ஆள் தான் உழைச்சிருக்காப்புல. யுவன் சங்கர் ராஜா அந்த மொக்க படத்தை எப்படியாவது தூக்கி நிப்பாட்டலாம்னு பேக்ரவுண்டில் டட்டான் டடான் டட்டான் டடான் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாப்புலே. 1 இன்ச்சு கூட அவரால் நகட்ட முடியல. பாவம் அவருக்கு நேர காலம்னா கூடி வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பழைய பட டைட்டில் பூரா தூக்கி இந்த புதுக்கதைக்கு வைக்கிறது ஒன்று. பாவம் உருப்படியாக இருக்கிறது கேப்டன் படங்களுடைய டாப் 10 வரிசையில் சத்திரியன் வந்து ரொம்ப முக்கியமான படம். அதையும் தூக்கிட்டு வந்து அந்த டைட்டிலை முச்சந்தியில் போட்டு பூசணிக்காய் உடைச்சது மாதிரி உடைச்சிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் பழைய படம் பேர் வாங்குற படம் டைட்டில் கூட கொஞ்சம் விட்டு வைங்க. பாவம் அது அந்த ஞாபகத்திலேயாவது அதை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்குமே. ஏன் உங்களுக்கு இந்த கொலவெறி? அப்புறம் மாப்பிள்ள இருக்கியா, நீயே தூங்கிட்டியா? ஏயா 5 நிமிஷம் ரிவ்யூ கேட்டதுக்கே தூங்குறிய. 2.5 மணி நேரம் எப்படி நாங்கள் படம் பார்த்துருப்போம்? எல்லாம் நம்ம எல்லாம் இதில் நம்மளை போட்டு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. சரி மாப்பிள்ள, அந்த லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைபு பண்ணி அதுக்கு தானே உழைக்கிறதே பாடுபட்டு. ஏன் இப்படி இருக்க, உழைச்சி சம்பாரி.